வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து ரொம்ப சிம்பிளாக இப்படி ரொம்பலாம் நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து ஏகப்பட்ட டேட்டா பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதான் இல்லாமல் ஆப்ஷனில் வந்து ஸ்பாட்டோட சார்ட்டு, ஆப்ஷனுடைய ப்ரீமியம், இதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அப்போ தான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எப்படி நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் வந்து இந்த லெவல்ஸ் வந்து டெய்லி மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆனோடனே அதுக்கு முன்னாடி நான் அட்வான்ஸாகவே வந்து முத நாளே வந்து ஆப்ஷனுடைய லெவல் கொடுத்துருவேன். மார்க்கெட் அப்டேஷன் வந்து காலையில் வந்து மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆன உடனே 9:30 மணிக்கு வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம லைவாக வாட்ச் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஒரு 9:45 10 மணிக்குள்ளே நமக்கு வந்து யூடியூப்பில் உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். டெய்லி ரெகுலராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆப்ஷன் வந்து லெவல் வந்து நாளைக்குள்ள லெவல் எப்படி இருக்கும், ஆப்ஷனுடைய ஒரு பர்டிகுலர் இப்போ உதாரணத்துக்கு 21,700 அப்படின்னா 21,700க்குள்ள கால் புட்டு, இதோட புட்டு மேலே போனால் எந்த அளவுக்கு மேலே போகும், புட்டோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, காலோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, எந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கும் புட்டு, எந்த லெவலில் கால் சப்போர்ட் எடுக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து இந்த இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த நேற்றுக்கு மார்க்கெட் க்ளோசிங் ஆச்சு இல்லையா, ஓப்பன் ஆச்சு இல்லையா, அந்த மார்க்கெட்டில் இருந்து நம்ம இப்போ வந்து நம்ம இன்றைக்கி இந்த லைவாக பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து 21,750 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த 9:15 கேண்டில் எப்போவுமே நம்ம வந்து லைவாக வாட்ச் பண்ணுறதுக்காக விட்டுருவோம். 9:30க்கு தான் நம்ம லைவாக வந்து மார்க்கெட்டே வந்து வாட்ச் பண்ணுவோம். எந்த மாதிரி இன்றைக்கி வந்து இருக்குது, நம்ம எந்த மாதிரி இன்றைக்கி கால் ஃபோக்கஸ் பண்ணலாமா, புட்டை ஃபோக்கஸ் பண்ணலாமா, நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து 9:30 மணிக்கு தான் நம்ம லைவாக வாட்ச் பண்ணுவோம். டெய்லி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நேற்றுக்கு முடிஞ்ச மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து இன்னும் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில், நல்ல ஒரு பையிங் இதில் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது கேண்டில் வந்து 9:30 கேண்டில் பார்க்கும்போது என்னென்னா, அந்த ஓப்பன் இன்றைக்கி உள்ள கரண்ட்டேவுடைய ஓப்பன் இருக்கு இல்லையா, ஓப்பனுக்கும் கீழே வந்து க்ளோசிங் கொடுக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். கரண்ட்டேவுடைய ஓப்பன் வந்து இதில் நம்ம ட்ரேடிங் வியூவில் தான் நான் பார்க்குறேன். மற்ற இதில் ட்ரேடிங் வியூ சார்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா 21,747. ரெண்டாவது 15 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 21,44. ஒரு 3 பாயிண்ட் கீழே இறங்கி தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு செனரியோ. நமக்கு அடுத்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணலாம், ஃபர்தராக மார்க்கெட் வந்து 21,700 அப்படி, ஏன்னா இந்த கேண்டில் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து 21,700 டச் பண்ணிடுச்சு. ரொம்ப லோவாக வந்துருப்பாருங்க. லோ வந்து 21,706 லோவாக வந்திருக்கு கரெக்டாக. அப்போ மார்க்கெட் வந்து 21,700க்கு கீழே நமக்கு ஒரு ஃபுல் பாடி, நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் போடுற வீடியோ எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன், எந்த நம்ம வந்து எடுக்கிறோன்னா இப்போ வந்து டவுன் சைடு, அதாவது புட் சைடு போகிறோம் அப்படின்னா 15 நிமிஷம் கேண்டில் வந்து ஃபுல் பாடி கேண்டில் நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து கால் சைடு போகிறோம்னா ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த புல் பாடி கேண்டில் எங்கே நம்ம க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து 21,700 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு ஃபுல் பாடி ரெட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இப்போ இதுதான் நம்மளுடைய டவுன் ட்ரெண்டுக்கான நம்ம வந்து நம்ம எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு இது. இப்போ நம்ம இந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷனில் உள்ள ப்ரீமியம் காலு புட்டு 21,700க்குள்ள லெவல் நான் வந்து டெய்லி கொடுத்துருப்பேன். அந்த லெவல் நீங்கள் பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து வீட்டில் நான் வந்து ஈவினிங் வந்து அந்த லெவல்ஸ் வந்து நான் சொல்லிடுவேன். கால் வந்து எந்த இடத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குது, நம்ம வந்து எந்த இடத்துல புட்டுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் எது கால் மேலே போனால் எந்த அளவுக்கு மேலே போகும், புட்டு மேலே போனால் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது நம்ம வந்து லைவ் அந்த வீடியோலேயே பார்க்கலாம். நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 21,700க்குள்ள கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 218 ரூபா, புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 146 ரூபா. இதான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டோட லெவல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும். மார்க்கெட் நல்லா பார்த்துக்கோங்க. இண்டெக்ஸில் நமக்கு வந்து டைமிங் வந்து கரெக்டாக 10:30க்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த பாருங்கள், ஃபுல் பாடி கேண்டில் 21,700க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து புட்டியும் காலையும் உள்ள ப்ரீமியம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அதில் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம லைவாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு இந்த இதில் நான் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 21,700 அப்படிங்கிற கால்
சிஇயில் இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து அங்கே டைம் வந்து இண்டெக்ஸில் நமக்கு கிடச்ச டைம் வந்து 10:30. ஸோ இண்டெக்ஸில் நம்ம வந்து பார்த்துட்டோம். இண்டெக்ஸினுடைய டைம் வந்து நமக்கு 10:30க்கு இந்த 10:30க்கு வந்து 21:700க்கு கீழே ஒரு கேண்டில் வந்து நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் காலில் வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா $228 அப்படிங்கிறது காலோட பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேவா? இப்போ நம்ம 10:30 கேண்டில் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ லைவாக காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 10:30 கேண்டில் பாருங்கள், கரெக்டாக இந்த கேண்டில் மேலே இருக்குது. $228 அப்படிங்கிற லெவல் வந்து காலுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே தான் அந்த 10:30 கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் நமக்கு வந்து நம்ம இப்போ புட்டை தான் பை பண்ண போகிறோம். அப்போ புட்டு வந்து பிரேக் ஈவனை தாண்டி ஒரு கேண்டில், க்ரீன் கலர் கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கணும். அதை நம்ம லைவாக வாட்ச் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், புட் ஆப்ஷனுடைய 21,700 புட் ஆப்ஷன் சார்ட் ப்ரீமியத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து அங்கே இண்டெக்ஸில் கிடச்சது வந்து 10:30 கேண்டில் வந்து 21,700 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு ஃபுல் ரெட் கேண்டில் க்ளோசிங் குடிச்சது, ஃபுல் பாடி கேண்டில். அதே மாதிரி புட்டோட காலோட ப்ரீமியத்தையும் நம்ம பார்த்தோம். கால்லேயும் வந்து நமக்கு வந்து அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டி தான் அந்த 10 கேண்டில் கீழே இருந்துச்சு. ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இங்கே இதுக்குள்ளே புட்டுக்குள்ளே பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா $146. $146 மேலே தான் இந்த 10:30 கேண்டில் ஃபுல் பாடி க்ரீன் கேண்டில் நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ இது நமக்கு என்ன அப்படின்னா, இதுதான் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிறோம். 10:45 கேண்டில் என்ட்ரி. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 10, 15, 10:15 கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ். ஏன்னா மார்க்கெட் திருப்பி வந்து அடுத்து வந்து இதுக்கு கீழே, ஏன்னா இந்த லைன் 146க்கு கீழே அப்படி மேலே போகும்னு சில நேரங்கள் சொல்ல முடியாது இல்லையா. சில நேரம் 146 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து அடுத்து வந்துட்டு திருப்பி ஒரு புல் பேக் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து $146 கீழே ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு அழகான ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். என்ட்ரி எடுத்துருந்தால் இன்றைக்கி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ளோசிங் முடிஞ்சோடனே என்ட்ரி நான் அப்படி தான் எடுப்பேன். க்ளோசிங் $163 அப்படி நான் க்ளோசிங்கில் எடுத்துருவேன். இந்த கேண்டில் லோ எவ்வளோ $161 வந்துருக்கு. ஸோ அப்படி என்ட்ரி. இதோட ஹை பாருங்கள், $193 போயிருக்கு. $163 கேண்டி $193 ஹை, 30 பாயிண்ட்டு. அடுத்த கேண்டில் வந்து டார்கெட் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ புட்டோட டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து $219. அது நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் அந்த லைன் நான் காட்டுறேன். மேலே லைன் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருப்பேன், $219 அந்த இருக்குது. ரெண்டாவது டார்கெட் வந்து $228. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து புட்டு வந்து கரெக்டாக வந்து ரீச் பண்ணிட்டு $219 அப்படிங்கிற லைனை வந்து கரெக்டாக ரீச் பண்ணிச்சு. இதுதான் வந்து ஆப்ஷனில் நம்ம எளிமையாக வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட். இதுக்கு நம்ம வந்து அந்த டேட்டா பார்க்கணும், இந்த டேட்டா பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப எளிமையான முறையில் இந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தையும் இண்டெக்ஸோட ஸ்பாட்டோட சார்ட்டை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய ட்ரேடை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். சின்ன ப்ராஃபிட் ஒரு 2000, 500 அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் நம்ம அந்தளவுக்கு தான் நம்ம எதிர்பார்க்கணும். பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடாது. டார்கெட் ரீச் ஆகணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 10 பாயிண்ட்டை வந்து நம்ம 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடச்சிட்டுலாம் எக்ஸிட் ஆயிருங்க. சந்தோஷமாக மார்க்கெட் விட்டு எக்ஸிட் ஆயிருங்க. இப்படி தான் நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும். இதை வந்து டெய்லி வந்து மார்க்கெட் வந்து காலையில் வந்து நமக்கு வந்து நான் லைவாக வாட்ச் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஈவினிங் மார்க்கெட் வந்து ஈவினிங் வந்து மார்க்கெட் முடிஞ்சோன்னா நைட்டு வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்து நான் ஒரு வீடியோ வந்து ரெகுலராக ஆப்ஷனில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு எந்த இடத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குது எல்லா பர்டிகுலர் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குமே நான் கொடுத்துருவேன். ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு எந்தெந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே லைவாக கொடுப்பேன். மார்க்கெட் மறுநாள் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து லைவாக 9:30 மணிக்கு மார்க்கெட்டை லைவாக வாட்ச் பண்ணி நமக்கு வந்து எந்த மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட் என்றைக்கு எந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கலாம், எந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிறதும் லைவாக நம்மளுடைய யூடியூப்பில் 9:30 மணிக்கு லைவாக வாட்ச் பண்ணிவிட்டு 9:50 10 மணிக்கெலாம் வந்து கரெக்டாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன் ரெகுலராக. நீங்கள் பாருங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இது ஆப்ஷனில் ரொம்ப எளிமையாக ட்ரேட் பண்ணக்கூடாது. சின்ன முதல்ல வச்சு ரொம்ப அதிகமான இதெல்லாம் நம்ம வந்து டேட்டாலாம் பார்க்க வேண்டாம். அந்த டேட்டா பார்க்கணும், இந்த டேட்டா பார்க்க வேணாம் அப்படின்லாம் இல்லை. ஆப்ஷனில் மிக எளிமையாக ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷனை வந்து ப்ரீமியத்தையும் இண்டெக்ஸோட ஸ்பாட்டோட சார்ட்டையும் வச்சுமே ரொம்ப எளிமையான முறையில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து ரெகுலராக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேஷன் நம்மளுடைய யூடியூப் சேனல்லே டெய்லி வந்துடும் உங்களுக்கு. நான் சாயந்தரமான ஒரு இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ புட்டுக்குள்ள ப்ரீமியத்துடைய லெவலும்
காலையில் வந்து 9:30 மணிக்கு வந்து ஸ்பாட்டோட சார்ட் எங்கே இருக்குது, நமக்கு சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது, இதெல்லாம் வந்து எல்லாமே லைவாக கிடைக்கும் நம்மளுடைய சேனலில். நீங்கள் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்மளுடைய நண்பர்கள், அதாவது சின்ன சின்ன ட்ரேடர்ஸ், நம்மளை மாதிரி சின்ன சின்ன 10,000 5,000 வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், உபயோகமாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷனில் நம்ம வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு 500 1000 நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு உண்டான ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.